நான் வருகிற வழியில செல்போனில் மாநாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு வந்தேன். சிவா பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேச்சை கேட்டபோது அதை நான் சொல்ல வேண்டும், நானும் அதை வலியுறுத்த வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த மேடைக்கு வந்தேன். உங்களை எல்லாம் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து நான் வெளியிட்ட வீடியோவில் 3 விஷயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அதுல முதல் விஷயம், எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கணும் என்பது. நம்முடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி, மொழி உணர்வு, இன உணர்வு. மொழி உணர்வையும் இன உணர்வையும் எடுத்துக்கிட்டா நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி தடுத்திருக்கிறோம். ஆனாலும் மும்மொழி கொள்கைங்கிற பெயர்ல இந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஆபத்து இன்னைக்கும் நம்ம தலைக்கு மேல தொங்கக்கூடிய கத்தி இருக்கு, தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. மொழியை அழிச்சா நம்முடைய அடையாளத்தை அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதை முறியடிக்க நீங்க வேணும். அடுத்து முக்கியமான கொள்கை சமூக நீதி. நீங்க எல்லாரும் நல்லா படிச்சா எங்கே பெரிய அளவில் முன்னுக்கு வந்து அதை தொடர்ந்து டிகிரி வாங்கி இருப்பீங்க. உங்க அப்பா அம்மாக்கள்ல பலர் படிச்சிருப்பாங்க. ஆனா உங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க. நமக்கெல்லாம் கல்வி எதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. வேலைகள்ல நமக்கு இடம் கிடைக்காது, இருக்காது. அந்த அநீதிய இடஒதுக்கீட்டால உடைச்சு சமூக நீதியை நிலைநிறுத்தணும். ஆனா இப்போ நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வர்றது பழைய நிலைமையை உண்டாக்குறாங்க. இதை தடுக்க உண்மையான வலிமை உள்ள ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம் தான். அதுக்கு தான் நீங்க வேணும். அடுத்து நம்ம உயிர் கொள்கை மாநில சுயாட்சி. மாநிலங்களுடைய கூட்டமைப்புக்கு தான் இந்தியா. இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு. இங்க கூட்டாட்சிக்கு எவ்வளவு மதிப்பளிக்கணும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மாநிலங்களுக்கு அதிகாரங்களே இல்லாத நிலைமைதான் இருந்துச்சு. அவ்வளவு ஏன் மாநில முதலமைச்சர்களால கூட விடுதலை நாளில் கூட தேசிய கொடியை ஏற்ற முடியாத நிலைமைதான் இருந்துச்சு. இன்னும் நிறைய பிரச்சனை. இதையெல்லாம் போராடி இந்த நிலைமைகளை மாற்றி ஓரளவுக்காவது அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சோம். அதனாலதான் மாநில கட்சிகளால ஆட்சியை பிடிக்க முடியும்னு இந்தியாவில முதல்ல ஆட்சி அமைச்சு காட்டினதை இந்த திமுக தான், மறந்துடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு நம்ம உரிமைகளை பெற்று தந்திருக்கிறோம். ஆனா இப்போ மீண்டும் மாநிலங்களோட அதிகாரங்களை ஒன்றியத்தில் கொண்டு போய் குவிச்சிட்டு இருக்காங்க. மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல மாத்தணும்னு துடிக்கிறாங்க. மாநில கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது. ஆனா அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதை பாதுகாக்க நீங்க தேவை. அடுத்து நம்முடைய உறுதி கொள்கை என்ன? சுயமரியாதை. இடுப்புல கட்டியிருந்த துண்டு தோளுக்கு வந்த வரலாறு அது. தன்மானம் தான் உயிர் மூச்சுன்னு தமிழினம் தலை நிமிர்ந்த வரலாறு. ஒவ்வொரு தனி மனிதருடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்னா
இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க. அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுரமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கும் கூட்டத்தை வீழ்த்த நீங்க எல்லோரும் தேவை. அதனாலதான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றும் நீங்கள் தேவை. உங்களை போன்ற உடன்பிறப்புகள் எண்ணிக்கை அதிகமானா ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல, இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இரண்டாவது விஷயம், நான் சொன்னது நேற்று நான் சொன்னேன், இளைஞர்களால் நீங்க எவ்வாறு கொள்கையுடன் செயல்படணும், மொழி பற்றோடு மொழி ஆற்றலும் கொண்டவர்களாக நீங்க இருக்கணும். நிறைய புத்தகங்களை படிங்க. திராவிட இயக்க வரலாற்று சொல்லக்கூடிய யூடியூப் வீடியோக்களை பாருங்க. நம்ம இயக்கத்து அறிஞர்கள் பேச்சுக்களை கேளுங்க. பஸ்ல ரயில்ல டிராவல் பண்ணும்போது நீங்க தினமும் ஒரு மணி நேரம் அதற்காக செலவு பண்ணுங்க. உங்க சிந்தனைகளை கோர்வையா எழுதி பழகுங்க. யாரோ எழுதுனதை ஃபார்வர்டு செய்யறதை விட நீங்க எழுதுனதை அடுத்தவங்க ஃபார்வர்டு செய்யணும். அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா எழுதணும். சிறு சிறு கூட்டங்களை பேசுங்க. சோசியல் மீடியாவில் பேசி வீடியோஸ் போடுங்க. கலந்துரையாடல் நடத்துங்க. பலதரப்பு மனிதர்களையும் சந்திச்சு உரையாடுங்க. கழகத்தின் கொள்கைகளை பரப்புங்க. நாம செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் தான் கழகத்தையும் வளர்க்கும், உங்களையும் வளர்க்கும். நாம தான் 7வது முறையும் ஆட்சி அமைக்க போறோம். நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கு இந்த சந்தேகம் கிடையாது. ஆனா நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம் மெத்தனமா இருந்துடக்கூடாது. பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். செய்வீங்களா? மூணாவது விஷயம் நான் சொல்வது, இதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் தொடரணும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு 5 ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு உண்டா? ஒன்றிய அரசினுடைய ரேங்க் ஆனாலும் சரி, நேஷனல் மேகசின்கள் வெளியிடக்கூடிய ரேங்கிங் ஆனாலும் சரி, எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகளானாலும் சரி, எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடையக்கூடிய வகையில் நம்முடைய அரசு செயல்பட்டு இருக்கு. பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரமா மகளிர் உரிமை தொகை, அவங்க சுதந்திரமா பயணம் செய்ய கட்டணமில்லா விடியல் பயணம், சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க மாவட்டந்தோறும் தோழிகள் விடுதி, அரசு பள்ளி மாணவர்கள் காலையில் சேர்ந்தா மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், எல்லா மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலைகள், அதன் மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள்,
அந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நான் முதல்ல திறன் பயிற்சி, மாநிலம் முழுக்க மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், நூலகங்கள், சாலைகள், மேம்பாலங்கள், குடிநீர் திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்க கெத்தா சொல்லலாம், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் இருக்காது, இத்தனை பயனாளிகளும் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நிகர் தமிழ்நாடு மட்டும்தான்.